பணம் இருந்தா உலகமே என் கையில் அப்படின்னு நினச்சவன் அவன். ஒரு நாள் அவன் வாழ்க்கைக்கு ஒரு மிகப்பெரிய சோதனை ஒன்று வந்துச்சு. ₹1 கேட்டு வந்தவனை அவன் அவமதிச்சு துரத்தி அடிச்சிட்டான். ஆனால் அந்த நபர் ஒரு மர்ம சிரிப்பை மட்டும்தான் சிரிச்சிட்டு போனார். ஆனால் அதே அடுத்த நாள் அவன் வாழ்க்கையையே அப்படியே ஆப்போசிட்டாக திருப்பி போட்டுடுச்சு. அவன் தேடி அலைஞ்சப்போ அவனுக்கு கிடைச்சது உண்மையான ஒரு வெளிச்சம். அது வேற யாரும் இல்லை, கடவுள் ரூபம் மட்டும்தான். கடைசியில் அவன் வந்துட்டு பிச்சைக்காரனாக வந்தது கடவுள் அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணிட்டான். அந்த நாள் முதல் அவன் உதவியால் தான் உண்மையான செல்வம் கிடைக்கும்னு ரியலைஸ் பண்ணான். இதிலேருந்து ஒரு விஷயம் மட்டும் புரியுது. மனிதனை நம்ம அவமதிக்காம தான் இருக்கணும். ஏன்னா கடவுள் எந்த ரூபத்தில் வேணாலும் வருவார் நமக்கு.